இதுதான் ஹேங்கிங் ஃபென்ஸில் போடக்கூடிய ஸ்க்ரீன் சிஸ்டம். இது பாருங்கள். இதுதான் அந்த ஹேங்கிங் ஃபென்ஸ் என்ட்ரன்ஸில் போடக்கூடிய ஸ்க்ரீன் சிஸ்டம். இது ரொம்ப சிம்பிளாக நாமளே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த டாப்பில் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சின்ன ரிங்கில் வந்து இந்த ஒயரை வந்து லூப் பண்ணியிருப்போம். ஒரு கம்பியை ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் தொங்க அதில் ஒரு கார்னர் இன்சுலேட்டர் கட்டியிருக்கோம். பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு அடி 1.5 அடிக்கு ஒரு டிஸ்டன்ஸில் போட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிங்கில் அந்த கம்பி மேலே டாப்பில் ஒரு 5 லைன் கட்டிக்கணும். கட்டிட்டு அந்த கம்பியை வந்து இந்த ரிங்கெல்லாம் இதில் கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு தான் இந்த இதை பண்ணணும். திரும்பி அந்த ஸ்க்ரீனை இழுத்துவிடு. இப்போ பாருங்கள், அது ஒர்க் ஆகுது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஜஸ்ட் அந்த கையில் கட்டியிருக்க அந்த ரிங்கு வழியா இப்படிவாமா, இவ்வளோதான். அது அந்த மூளைக்கு போயிடுச்சு. திரும்ப வேணால் எந்த உட்காமா இந்த கம்பி ஊசலாடி போய் இந்த பக்கத்தை போஸ்ட்லேயே தான் முட்டிடக்கூடாது. அதுக்கு தான் பார்த்து கொஞ்சம் இந்த இடத்துல தள்ளி வைக்கணும். இந்த கம்பி உள்ளதாக இருக்கும். இந்த இடத்துக்கு டிஸ்டன்ஸ் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ இங்கே வருதுன்னா இந்த இடத்துக்கு வந்து கேட் ஹேண்டில் மாதிரி போட்டிருக்கோம். இந்த கம்பி வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறக்க ஒரு கேட் ஹேண்டில் மாதிரி போட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். வண்டி கிண்டி வரனா இது ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த ஹேண்டில் ஹேண்டில் போட்டிருப்போம். நம்ம அங்கே ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருப்போம். இங்கே ஹேண்டில் பண்ணிக்கலாம். வேணால் அதை இப்போ ரிமூவ் பண்ணி டோட்டலாக இதை ஃப்ரீ பண்ணிக்கலாம். சரியா? இந்த கம்பியும் நம்ம எடுத்துகிட்டோம். இந்த ஏரியா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிக்கும். பட் நார்மலாக வந்து இந்த கம்பி போட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டோமே, இந்த கிரவுண்ட் எடுத்து கேட் ஹேண்டில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபென்ஸ் எடுத்து வந்து நல்லா கிடச்சிக்கும். ஃபென்ஸு லைன் வந்து நல்லா கிடச்சிக்கும். இது எல்லாமே மெயினாக லைவ் ஒயராக இருக்கும்.